Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. பாடுவோம் சேர்ந்து. Father, தந்தை பாடுவோம். பிதாவே நீரே என் தந்தை, இயேசுவே நீரே என் இரட்சகர், ஆவியே நீரென் பெற்றர பாலனே, அறிவே சேர்ந்து பாடுவோம். பிதாவே பிதாவே நீரே என் தந்தை, இயேசுவே நீரே என் இரட்சகர், ஆவியே நீரென் பெற்றர பாலனே, அறிவே என் you are my Father, come on. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well, and my soul knows it well. Hallelujah, hallelujah. நம்முடைய தேவன் நல்லவர். Hallelujah. அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், என் ரட்சகராய் இருக்கிறார், என்னை தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைய காலையில்? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். பிதாவே நீரே என் தந்தை, ஓ எஸ் இயேசுவே நீரே ஓ ஆவியே நீரென் பெற்றர பாலனே, அறிவே என் ஆத்துமாவே. Everyone together, கரங்களை உயர்த்தி. பிதாவே
செலுத்தி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் நம்மை மறக்காமல் இருக்கிறார், நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஹல்லேலூயா. என்னை மறவாமல் என்னை நடத்துகிறவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னை மறவாத இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் நல்ல தேவன் நமக்கு உண்டு. நம்மை நடத்துகிறவர், மறவாமல் நம்மை நடத்துகிறவர். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம் பாடுவோம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம். பாவத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. பாவத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோ உன் உள்ளங்கையில் உன்னதமாயிருந்த புகலிடமே. மறைந்திருந்தோ உன் உள்ளங்கையில் உன்னதமாயிருந்த புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோனாய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் பாடுவோம். திக்கற்றோனாய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் தெரியா, என் தலைமுடியையும் எண்ணினீரே. நீரறியா யாதும் தெரியா, என் தலைமுடியையும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால்
மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். என்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். என்ன சூழ்நிலையிலும் என்னை மறக்காத ஒருவர் இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் இந்த உலகத்திலே உண்டானால் நம்மேல் நினைவா இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலவெளியிலே அதுவே நமக்கு ஆறுதலும் நமக்கு தேர்தலும் நம்பிக்கையுமா இருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? அவள் மறக்க மாட்டாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒருவர் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் உண்டானால் அவர்கள் எப்பொழுது நம்முடைய நினைவாய் இருப்பார்கள். நம்மை சீக்கிரத்தில் மறக்கவே மாட்டார்கள். அதுதான் உண்மையான அன்பு. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பது எப்படி நமக்கு நிச்சயமாய் தெரியும் என்றால், என்னை அவர் நினைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பெயரை அறிந்திருக்கிறார். என் உருவத்தை அறிந்திருக்கிறார். தன் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். என்னை மறவாதவரே, உமக்கு நன்றி ஐயா. நீர் என்னை நினைத்திருக்கிறீர் என்பது எவ்வளவு எனக்கு ஆறுதல். எல்லாரும் என்னை மறந்தாலும் என்னை நினைத்திருக்கிறவர் நீர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே என்னை மறவாத தேவன், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நம்முடைய தேவன் நம்மை மறக்கவே மாட்டார். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். இன்னைக்கு காலை ஆராதனைக்காக நேற்றைக்கு இரவு நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தோம். அப்போ வேறு ஒரு கோணத்தில் ஆராதனை நடத்தும்படி எல்லாம் திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி பாடல்களை எல்லாம் நாங்கள் சரி செய்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வீட்டுக்கு போனேன், ஜெபித்து விட்டு படுத்து விட்டேன். காலை ஒரு 2:30 மணி இருக்கும். யாரோ என்னை தட்டி எழுப்புவது போல ஒரு உணர்வு எனக்கு. உடனே எழும்பி உட்கார்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் காதுல ஒரு நல்ல ஒரு சத்தம். நிச்சயமாய் தெரியும், ஆவியானவர் என்னோடு அன்றைக்கு பேசினார். இன்றைக்கு காலையில, நானே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். நானே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். நான் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன். நான் நேற்றைக்கு போட்ட எல்லா திட்டங்களையும் நான் விட்டு விட்டேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் இன்றைக்கு சொல்லும். உடனே தேவன் எனக்கு மனதில் அநேக பாடல்களை ஞாபகப்படுத்தினார். என் ஜனங்களுக்கு போய் நீ சொல், நான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். அந்த ஒரு வார்த்தை நமக்கு இன்றைக்கு போதும். இன்னைக்குள்ள ஆராதனை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை நீங்க கனெக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சிதைக்கப்பட்ட எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். நானே உன்னை ஆறுதல் படுத்துவேன். நானே உன்னை தேற்றுவேன். தேவனே, உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லவே. பாடுவோம். தேவனே, உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லவே. ஆறுதல் எந்தன் வாழ்விலே, அன்பரே உந்தன் சமூகமே, அன்பரே உந்தன் சமூகமே. ஆதை தெரியாத குருடனை போல், வேதை
தடுமாறும் வேளையிலும் வழிகாட்டி போதித்து நடத்திடும் உந்தன் சமூகம் போதுமையா. உந்தன் சமூகம் போதுமையா. சத்துரு சோதனை பெருகுவதா சக்தி இழந்து இறங்குகையோ சத்துவம் தந்து என்னை தேற்றும் ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே. ஜெய வீரனாய் மாற்றும் சமூகமே. பாடுவோம் கரங்களை உயர்த்தி. தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் உம்முடைய சமூகம் சமூகமே. அன்பரே உந்தன் சமூகமே. அன்புள்ள நேசரேசு எனக்கெல்லாம் அவரே. 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் பள்ளத்தாக்கின் நீலே எனதெல்லாம் அவரே. என் ஆத்துமாவின் பிராணநாயகர். துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், எல்லா கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் நீலே அவர் காலை வெளிவெள்ளி 10,000 பேர்களில் சேர்ந்தவர். துக்கத்தில் என் ஆறுதல், துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் நீலே அவர் காலை வெளிவெள்ளி 10,000 பேர்களில் சிறந்தவர். என் சஞ்சலங்கள் நீங்க என் பாவம் மாறா சுமந்து அவர் ஜீவனை விட்டார். நான் யாவையும் வெறுத்தேன் என் நேசம் மீட்பதற்காய். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். லோகம் என்னை வெறுத்து சாத்தான் சோதித்தாலும் மீட்பர் எனக்கு ஜெயம் தருவார். அவர் பள்ளத்தாக்கின் நீலே அவர் காலை வெளிவெள்ளி 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆமென். துக்கத்தில் என் ஆறுதல், துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் நீலே அவர் காலை வெளிவெள்ளி 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆறுதல் என்றால் நாம் ஏதோ சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேற்றப்படுவது, ஆறுதல் அடைவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல.
அது ஒரு மனிதனுடைய முயற்சியினாலோ 10 வார்த்தைகளை நம்ம கேட்கறதுனாலோலாம் ஆறுதல் அடையவே முடியாது. உள்ளத்தின் காயங்களை வெறும் வார்த்தைகள் ஆற்றவே முடியாது. யோபு தன்னுடைய பரிதாபமான நிலையிலே அவன் இருக்கும் பொழுது அவனுடைய 3 நெருங்கிய நண்பர்கள் அவனை சந்திக்க வந்தார்கள். அதிகமாய் பேசினார்கள், ஞானமாய் பேசினார்கள், அவனோடு நெருக்கமாய் பேசினார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப மனமடிவாக்குகிறீங்க, மன நோவு உண்டாக்குறீங்க, உங்க வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் கொடுக்கவே முடியாது என்று அவன் சொல்லுவான். காலையில் நான் யோபுவின் புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அதில் யோபு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் ஆறுதல் அடையும்படி என் படுக்கைக்கு நான் போனேன், ஆனால் நான் படுத்திருக்கும் பொழுது என் சொப்பனங்கள் என்னை கலங்க வைத்தது என்று சொல்லுவான். ஒரு நல்ல பெட் இருக்கிறதுனால, படுத்துறதுனால, நாம நல்ல வசதிகளோடு இருக்கிறதுனால ஆறுதலா இருக்கிறோம்னு அர்த்தமே கிடையாது. நல்ல பெட்ல படுத்திருந்தா கூட நமக்கு வரும் சொப்பனங்களால் நம்ம கலங்கி போயிருக்கலாம். எண்ணங்கள் நம்மை கலக்கலாம். வருங்காலத்தின் எண்ணங்கள் பயங்கரமா நம்மளை கலங்கடிக்க பண்ணலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நானே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. அவராலே இல்லாமல் ஒரு ஆறுதல் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு சொன்னார், நான் போகிறேன், ஆனால் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். நம்முடைய தேற்றரவாளன் நம்மோடு இருக்கிறார். அவர் கூடவே வருவார், நம்மை தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. Oh yes, he will do it. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். Hallelujah, hallelujah. பத்மூத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மூத்தீவினிலே பக்தனை
இருதயத்தில் காயப்பட்டவர்களாய், நொறுங்குண்ட இருதயத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு, இதோ யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு, ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்து போய் தூக்கம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், உடைந்த உள்ளத்தோடு இன்றைக்கு வந்திருக்கலாம். காயம் கட்டுகிற ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கிறார். பத்மு தீவில் தனியாய் விடப்பட்ட யோவானை தேற்றின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்திலே நம்மை தேற்றும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஓ, என்னையும் தேற்றியாற்றவாரும் இந்த வேளையிலே. தாகத்தோடு சொல்லுங்க. ஓ, என்னையும் தேற்றியாற்றவாரும். ஆவியானவரே, இருதயங்களை குணமாக்கவும் தேவனாலே அல்லாமல் யாராலும் முடியாது. இன்னைக்கு நீங்க உண்மையா உங்களுடைய உடைவுகளையும் காயங்களையும் தேவனிடத்தில் கொண்டு வருவீர்களான அதை குணமாக்கி அதை திரும்பவும் பயன்படுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வல்லமையான ஆவியானவர் நம்மத்தில் அசைவாட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அதை அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். உள்ளம் திறந்து பாடுங்க.
ஆவியானுடைய பிரசன்னம் இங்கே நம்மத்தில் இறங்கி இருக்கிறது. அவரை வரவேற்று அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா காயங்களை ஆற்றும்படி ஓ அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய பிரசன்னம் போதும். ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறவரே, நொறுங்கி போன இருதயங்களை ஆற்றுகிறவரே அப்பா, குணமாக்கும் அன்புக்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship, we praise you, Lord. We praise. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனென்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனென்றோ. கடலாழத்தில் அக்கினி சூழ
உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுகிறீர். உம்முடைய முக பிரகாசத்தினால் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தினால் எங்களை தேற்றுகிறீர். உம்முடைய அரவணைப்பினால் எங்களை தேற்றுகிறீர். அந்த இன்ப பிரசன்னம் இன்றைய காலையில் எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசனத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆறுதல் படுத்தும் ஆவியின் சமூகத்திற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைந்த உள்ளங்களை நீர் ஆற்றினதற்காக நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit.